ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வேலு ஆட்டோவில் ரத்தினவேலையும் ஜானகியும் ஏற்றிட்டு வராங்க. நம்ம ரஞ்சித்துக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக வேதநாயகி ஆராத்தி தட்டோட நின்றுட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் உன் பிள்ளையால தான், அவன் என்ன அசிங்கப்படுத்தினதால தான் நான் இவன் கூட எல்லாம் வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு கோவப்பட்டுட்டு ரத்தினவேலு அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் வேதநாயகி திருதிரனும் முழிக்கிறாங்க. உடனே ரஞ்சித் விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேலை நல்லா அசிங்கப்படுத்திடுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நானும் உங்களுக்கு நல்லது செய்வேன், கெட்டது பண்ணீங்க 2 மடங்கு செய்வேன் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு காற்று என் பக்கம் வீசும், அப்போ இருக்கவங்க எல்லாருக்கும் எங்கிட்டே வச்சுக்கிறீங்க அப்படின்னு திட்டிட்டு வேதநாயகி அங்கேருந்து போயிடுறாங்க. அன்றைக்கி நம்ம வேலு வண்டிக்கிட்ட உங்களுக்கு நைட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னதும் வள்ளி தொங்க முடியாமல் இருக்காங்க. எல்லாரும் தொங்குனதுக்கு அப்புறமா வேலு என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளியை கண்ணை போட்டு வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்தோன்னா லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி டீ மூட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை தான் நானும் ஆசைப்பட்டேன், நம்ம 2 பேரும் அதுவும் இந்த நிலா வெளிச்சத்துலையே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லவ் மூடில் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ரஞ்சித் பார்க்குறாங்க, என்ன இது கதவு திறந்த மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு உடனே கதவை அடைச்சிட்டு வேலு வள்ளி ரூமில் போய் பார்க்குறாங்க. 2 பேரையும் காணும். ஒருவேளை வள்ளி ஜானகி ரூமில் இருப்பாங்களா அப்படின்ட்டு ஜானகி ரூமில் பார்க்குறாங்க, அங்கேயும் காணும். உடனே வேதநாயகியை கூப்பிட்டு அம்மா அவங்க 2 பேர் ஊர் சுத்த போயிட்டாங்கம்மா, முதல்ல மாமாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னதும் வேதநாயகி ரத்தினவேலை கூப்பிடுறாங்க. கீழே பாருப்பா அப்படின்னு. சரியா வேதநாயகி ரத்தினவேலும் வராங்க. அப்பன்னு பார்த்து வள்ளியும் வேலும் வெளியில் போனவங்க கதவை திறந்துட்டு வந்ததும் வெல்கம் ஜோடி, நல்லா ஊர் சுற்றிட்டு வாரீங்க போல இருக்கே, பார்த்தீங்களா மாமா, இதான் உண்மையான வள்ளி, இவ எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு இவளை போய் நம்புறீங்களே மாமா அப்படின்னு தட்டிட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் ரத்தினவேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க. அப்போ ரஞ்சித் இவளை போய் நம்பிட்டு இருந்தீங்களே மாமா, இவளெல்லாம் ஒரு பொண்ணா மாமா, பார்த்தீங்களா அவன் கூட சேர்ந்து எப்படியெல்லாம் ஊர் அடிச்சுட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது. டேய் போதும் நிறுத்தடா, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என் பொண்ணை பற்றியே என்கிட்டே அசிங்கமாக பேசுறியா நீ, இங்கே பாரு, அவள் என் பொண்ணு, அவள் எப்போவுமே எனக்கு கொடுத்த வாக்கு மீறவே மாட்டா, அவள் ஏதோ அவசரமாக நம்மளெல்லாம் எழுப்பி தொந்தரவு பண்ணக்கூடாதுதான் வேலுவை கூட்டிகிட்டு போயிருப்பா, இங்கே பாருமா எங்கம்மா போன அப்படின்னதும் சரிப்பா அது அப்படின்னு தயங்கும் போதோ, ஐயா நீங்கள் சொல்கிறது சரிதாங்க ஐயா, இப்போ என்கிட்ட வேற ஆட்டோ இருக்கு இல்லையா, இங்கே கார் வேற ஏற்கனவே ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுவும் இந்த ரஞ்சித் என்ன பண்ணா தெரியுமா ஐயா, நைட்டு குடிச்சிட்டு வந்தான், அதான் வள்ளி மேடம் அவன் கூட போகிற பயத்தில் என்ன எழுப்பினாங்க, என்னத்துக்குன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்கய்யா, அதான் கொஞ்சம் போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்துடலாம்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க. இதை ரஞ்சித் மாமா இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னதும், இங்கே பாரு அவன் பொய் சொல்ல மாட்டான், அப்போ என் பொண்ணு பொய் சொல்கிறாளா, இங்கே பாருமா வள்ளி வேலு சொல்கிறது உண்மையா அப்படின்னதும், ஆமாப்பா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன், ஆனால் போகலப்பா, ஏன்னா எனக்கு இடையிலே நின்றுடுச்சு, நாங்கள் ஆட்டோவை திருப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னதும், இங்கே பாரு நீ குடிச்சிட்டு வந்ததும் இல்லாமல் குடிச்ச போதையில் உளறிட்டு இருக்கியாடா, அதுவும் என் பொண்ணை பற்றி என்கிட்ட அசிங்கமாக பேசுறல அப்படின்னு அந்த இடத்துல ரஞ்சித்தை தான் நம்ம ரத்தினவேல் அடிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பக்கம் வேதநாயகி ஒரு வழியாக தடுத்து நிறுத்திடுவாங்க. பாத்தியாடா அவங்கள மாட்ட போய் நாம அசிங்கப்பட வேண்டியதை அடிச்சு அப்படின்னு வாங்க வெயிட் பண்ணி